த பேட்ஸ் ஆஃப் பாலிவுட். இந்த சீரியஸ் எப்படி இருக்குது, இதோட கதை என்ன அப்படின்னா, அதாவது இந்த சீரியஸை வந்து ஷாருக் கானோட பையன் ஆரியன் கான் தான் எடுத்திருக்காரு. தமிழ் டப்பிங்கில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு சீரியஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட அதாவது இந்த சீரியஸோட கதை என்ன அப்படின்னா, ஆஸ்மான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரிவால்வர் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணி அந்த படத்தை வந்து நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் படமாக கொடுத்துருப்பாரு. அப்படி அந்த பிளாக் பஸ்டர் படத்துக்கு அப்புறமா அடுத்த 3 படத்தையும் வந்து அதே ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பார்க்காமலே சைன் பண்ணியிருப்பார். அதனால் இவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, அதெல்லாத்தையும் இவர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, கடைசியாக அந்த பிரச்சனைகளெல்லாம் இவர் எப்படி சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹீரோ என்ட்ரோ பண்ணக்கூடிய அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நிறைய இடங்களில் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதாவது தமிழில் பார்க்கும்போது அது எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது. அப்புறம் ஹீரோக்கு 2 வில்லனுங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வில்லன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன்லேயே அவரை பார்க்கவே ஒரு ஜோக்கர் மாதிரியே இருப்பார். அதாவது அவரோட செயல்லாம் ஒரு ஜோக்கர் மாதிரியே நடந்துப்பார். அப்படி இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. 2வது வில்லன் வந்து பாபி. அவரோட பொண்ணு கூட தான் ஹீரோ வந்து 2வது படம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனாலேயே ஹீரோக்கு அவருக்கு ஆகாது. அப்படி இவங்க 2 பேருக்கு எந்த மாதிரியான மோதல் வருது அப்படிங்கிற இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய, அதாவது ரொம்ப சூப்பராக சொல்லக்கூடிய ஒரு சீரியஸ் தான் இது. அப்புறம் இந்த சீரியஸில் இந்த சின்ன சின்ன கேரக்டரை கூட ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஹீரோயினோட பாடி கார்ட்ஸை வச்சு ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு. அதாவது அந்த சின்ன சின்ன கேரக்டரை கூட நம்ம எதுக்காக விடணும் அப்படின்னு அவங்கள இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த சீரீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.